ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம சூர்யா வந்து எங்கே உண்மையை சொல்லிடுவார்னு நம்ம நினச்சி பயந்தோங்க. ஆனால் கடைசியில் சொல்லவே இல்லை. அவங்க அம்மாட்டையே மறைச்சிட்டாரு. அப்பா பலே கில்லாடி பண்ணியே. அவங்க அம்மாட்ட உண்மையை சொல்லிடுவார்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக் எல்லாம் மனசில் ஓட்டிட்டு, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, நான் உங்கள் பையன் தான், என்றைக்கும் மகாவை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் பொண்டாட்டியா அப்படிங்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது சூர்யா. அந்த காரணத்தை நீ சொல்ல வேணாம்னு நினச்சினா சொல்ல வேணாம். ஆனால் ஒரு பொண்ணோட பாவங்கிறது சும்மா இல்லை. அந்த பொண்ணு மனசை ஆசையை காட்டி வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டது ரொம்ப பாவம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா இன்னைக்கு தாயா ஒரு நல்ல மாமியாராக இவங்க நடந்திருக்காங்க. மகாவுக்கு சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இது ஒரு குட் மாமியார் கழகு. இன்னொரு பக்கம் நம்ம பிரபா வந்து யார் பேச்சையும் கேட்காம மம்பு தொம்புக்கு போயிட்டாங்க. அடிதடி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம விஜய்க்கு மண்டையில் அடிபட்டுருச்சுங்க. ஓட்டானே பதறி போயிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் சூர்யா எல்லாம் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் யூஎஸ்லேருந்து வர வைக்கிறேன், அங்கேருந்து வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சாகிறதா இருந்தாலும் ஏமனில் தான் சாவேன்னு தாத்தா அடிச்சிட்டாரு. அவர் சொன்னதுக்கப்புறமா நம்ம பாட்டி என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. முழுசாக கேட்கல, எடுக்க அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் சூர்யா வந்து அப்செட்லேயே போய் உள்ளே நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா வந்து கொஷின் கேட்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு கட்டு போட்டு பதறிட்டு, நம்ம பிரபா இப்படி பதறவலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவோட அம்மாவுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்கும்போது, ஆமாம் இல்லை நம்ம இப்படி பண்ணுறவங்களே இல்லையே, நம்ம எதுக்கு இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு பேர் தான் லவ், தெரிஞ்சுக்கோங்க. சூர்யாவை மறுபடியும் கொஷின் கேட்குறாங்க. நம்ம மகா கடுப்பாய் திட்டி விட்டாரு. ஃபோன் அடிச்சுட்டே இருந்துன்னு எடுக்க போனதுக்கு ஃபோன் எடுக்கக்கூடாட்டாரு. என் ஃபோன், உங்கள் ஃபோனையே என்ன தொட விட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி என் லைஃப்குள்ளே நீங்கள் வர முடியும், உங்கள் லைஃப்குள்ளே நான் வர முடியும்னு கொஷின் கேட்குறாங்க. ஐயோ தாத்தா கிட்ட போய் போட்டு கொடுத்துறாலேன்னு பயந்து போய் பதறி, இவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்போ அதுக்கு இப்படி பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.